நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்களில் ஹலால் இறைச்சி உணவு மட்டுமே வழங்கப்படுவதாக புகார், மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ். ஸோ இது ரிலவெண்ட்டா எந்த டாப்பிக்கில் கவர் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸில் ப்ரிலிம்ஸ் யூனிட் 4 ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் வந்து இது கவர் ஆகும். ஸோ எப்போ இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா, மனித உரிமை மீறல்கள் வந்து நடக்கும்போது தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்திய குடிமகன்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மனித உரிமைகள், அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கோ அதெல்லாமே அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். நாட்டில் சுதந்திரமாக கண்ணியமாக வாழக்கூடிய அந்த உரிமை வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது ஹலால் உணவுகள் மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழங்கி இருக்காங்க. ஸோ ஹலால் உணவுகள்னு சொல்லும்போது அது முஸ்லீம்களுக்கு மட்டுமே தான் இந்த உணவுகள் வந்து அவங்க வந்து எடுத்துக்கொள்வாங்க. வேறையும் நிறைய ரிலீஜியன்ஸை சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ஃபுட்டு வந்து வழங்கப்படலை, மனிதர்களுக்கு அந்த உரிமைகள் வழங்கப்படலைன்னு தான் இந்த என்ஹெச்ஆர்சிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய அந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, 1993ஆம் ஆண்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷ்னல் லெவல்லையும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து ஸ்டேட்ஸ் லெவல்ஸ்லேயும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இட் இஸ் ஏ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் ஏ ஸ்டாச்சுட்டரி பாடி, சட்டத்தால் உருவாக்கப்பட்டதானதுனால இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸில் ஸோ ஒரு சேர்மேன் ப்ளஸ் 5 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. சேர்மேன் ப்ளஸ் 5 மெம்பர்ஸ். ஸோ இந்த சேர்மேன் வந்து கண்டிப்பாக ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அல்லது சர்விங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டாக தான் இருக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த 5 மெம்பர்ஸில் 1 மெம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆர் சர்விங் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்